வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நாம ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் பிளான்ஸ் அந்த யூனிட் பார்த்துட்டு இருந்தோம். சரியா? நம்ம லாஸ்ட் 10 மினிட்ஸ் 1 மார்க் டெஸ்ட் சொல்லியிருந்தேன். அது 1 மார்க் டெஸ்ட் உண்டு. ரைட்டா? கொஸ்டின்லாம் ரெடியா இருக்கு. நான் காமிக்கிறேன். எந்த யூனிட்? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணு அமைப்பு. சரியா? அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ். லீவ்ஸ் தெரியும், ரூட் தெரியும், ஸ்டெம் தெரியும், எல்லாம் தெரியும். அந்த ஸ்டெம்ல இருக்கக்கூடிய மாறுபாடுகள், அதாவது மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் அப்படின்னா, தண்டுல மாறுபாடுகள் அப்படிங்கிறது. சரியா? தண்டுல மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஸ்டெம்முனாலே நம்மளுக்கு என்னது, அந்த ஷூட் சிஸ்டம் அப்படிங்கிறது வரும். தண்டு அமைப்புல தான் அந்த ஸ்டெம் வரும். அதாவது கிரவுண்டுக்கு மேல, அதாவது நிலத்துக்கு மேல வரும். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா, சில தாவரங்கள்ல தண்டு ஒரு சிறப்பு வேலைய செய்ய, அதோடைய வடிவத்த மாத்துது. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் மாடிஃபை பண்ணணும்? ஏன்னா ஒரு ஒரு ஸ் ஒரு வித்தியாசமான இத பண்றக்கு, ஒரு சிறப்பான இத பண்றக்கு அப்படிதானே? இப்போ ஒரு சைக்கிள் இருக்குன்னா, அந்த சைக்கிள் ஒரு ஃபங்ஷன் பண்ணுது. அந்த அது வரைக்கும் அதான் பண்ண போது. நம்ம அத கொஞ்சம் மாத்துனா தான் வேற எதுக்காவது யூஸ் பண்ண முடியுது. ரைட்டா? நம்ம கண்டுபிடிப்புலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. மாத்தி, மாத்தி கொஞ்சம் பண்ணி தான் பார்ப்பாங்க. அப்படிதானே? நம்ம சிறப்பு வேலைய பண்றக்காண்டி இந்த மாடிஃபைஸ் தேவைப்படுது. சோ, அதுல ஃபர்ஸ்ட் ஏரியல் மாடிஃபிகேஷன். கிளேட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கிளேட். தமிழ்ல பாத்தீங்கன்னா, ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது தரைமேல் தண்டின் மாற்று உருக்கள் அப்படின்னு சொல்லும். மாற்று உருக்கள் அப்படின்னா மாறுது, மாறுபாடு அப்படின்னு அர்த்தம். சரியா? தரைமேல் தண்டு. ஏரியல்னா தரைமேல இருக்கக்கூடியது. பிலக்ளைட் அப்படின்னு சொல்றது இலை தொழில் தண்டு. இலை தொழில் தண்டு. நம்ம புக்ல இருக்கு. சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு செடிய காமிக்கிறேன். அதாவது சப்பாத்தி கல்லி. ரைட்டா? கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் பார்ட் அப்படிங்கிறது ஒரு லீஃப் மாரி இருக்கும். ஆனா, இது என்னது? ஆக்சுவலி ஒரு மாடிஃபைட் ஸ்டெம். நீங்க அந்த சப்பாத்தி கல்லில பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது இலை தனியா, ஸ்டெம் தனியா பார்த்திருப்பீங்களா? இல்ல. இதான் இருக்கும். அப்படிதானே? ரைட்டா? பார்த்திருக்கீங்களா? நீங்க உங்க உங்க ஊர்ல அ மேபி கிராம சைடா இருக்கீங்களா? சிட்டி சைடா இருக்கீங்கன்னு தெரியல. கிராம சைடா, இல்ல வறண்ட நிலப்பகுதியில அந்த மண்ணுக்கு ஏத்தாப்புலலாம் வாழும் அப்படின்னாங்க. ஆக்சுவலி நான் சப்பாத்தி கல்லி பாலைவனத்திலாம் வாழும் அப்படிங்கிறத தான் நான் நெனச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ இன்டர்நெட்லாம் வந்தது. எங்க ஊர்ல ஆற்று பக்கத்தில ஆற்று அந்த நீர் அந்த மண்ணுல இந்த தாவரம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு எடுத்து படிச்சேன். இது எப்படி இங்க வளருது? இது பாலைவனத்தில தான் வளரும் அப்படி இப்படின்னு கேட்டேன். அவன் ஆமா பாலைவனத்தில தான் வளரும் கரெக்ட்டு. அது போக இல்லாம என்ன ஆகும்னா, இந்த மண்ணுக்கு ஏத்தாப்புல வாழும். வறண்ட நில பகுதியில வாழும். அ தண்ணி தேங்காத இடத்துல வாழும் அப்படின்னு நெறைய பாயிண்ட் சொன்னாங்க. அதுல ஒரு பாயிண்ட் கரெக்ட். எங்க நான் சொல்லக்கூடிய ஆத்துல அந்த மணல்லாம் எடுத்து அங்க தண்ணி தேங்கவே தேங்காது. எவ்வளோ தண்ணி மழை பெஞ்சாலும் அப்படியே அடிச்சு புரண்டு போயிரும். தண்ணி தேங்கவே தேங்காது. கரெக்ட்டா அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது நல்லா இருந்துச்சு. சரிங்களா? அதே மாரி நம்ம படிச்சுக்கலாம். நமக்கு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய தாவரங்கள இப்ப இன்டர்நெட் வந்தனால அழகா நமக்கு சொல்லப் போறாங்க. இதுதான்ப்பா, இதுதான் காரணம் அப்படின்னுவாங்க. அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ரைட். இப்போ ஏன் சார் இப்படி இருக்கு? சார் இலையாவே இருக்காம, ஏன் சார் இப்படி மாறணும்? அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஏன்னா, இப்ப இலைகளா இருக்கும்போது, தண்ணீர் அதிகமாக ஆவியாகிவிடும். வாட்டர் அந்த செடி உறிஞ்சக்கூடிய தண்ணி ஆவியாயிரும். அதனால நான் பாலைவனம் சொன்னேன். பாலைவனத்தில தண்ணி அதிகமா கிடைக்காது. அது மாரி ட்ரை பிளேஸ்ன்னு சொன்னேன். வறண்ட நில பகுதின்னு சொன்னேன். ஒரு வார்த்தை சொன்னேன் கேட்டீங்களா? அப்ப ஏன்னா நான் சொன்ன அந்த ஆற்று பகுதி பார்த்தீங்கன்னா, ஒரு வறண்ட நில பகுதி. அங்க மழை பெஞ்சா மட்டும் தான் நல்லா தண்ணி வரும். மத்த டைம்ல தண்ணியே வராது. இந்த செடி செடி பார்த்தீங்கன்னா, ஒரு மேடுல நிக்கும். ஏன்னா அந்த பாயிண்ட்லாம் படிச்சுட்டு, அப்புறம் நெட்ல பார்த்து அத நான் வெரிஃபை பண்ணேன். ஆமா இது எந்த இடத்துல இருக்கு? ட்ரை பிளேஸஸா? ஆ எங்க இருக்கு? ஏன் பாலைவனத்தில இல்லாம இங்க எல்லாத்தையும் ஒரு வெரிஃபை பண்ணேன். அதனால எனக்கு அது கொஞ்சம் லேர்னிங் ப்ராசஸா இருந்துச்சு. ஸோ லேர்னிங் நீங்க எந்த வயசுலனாலும் பண்ணலாம். சரியா? அதனால இப்பவுமே நீங்க அத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். அப்போ தண்ணீர் ஆவியாகி போயிரும். அப்ப ட்ரை பிளேஸஸ்ல ஸ்டெம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டெம்ம எப்படி இருந்தது? ஒரு திருப்பி ஒரு தடவ காமிக்கிறேன்.
எப்படி இருக்குன்னா ஃபிளாட்டா இருக்கும். ஃபிளாட்டா இருக்கும், கிரீனா இருக்கும். ஃப்ளஷியா இருக்கும். இத நான் பிச்சைன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிச்சு பார்த்துருக்கேன். ஃப்ளஷியா இருக்கும். நம்ம சப்பாத்தி கல்லி, அந்த மாரி சோற்று கற்றாழை பார்த்தீங்கன்னா, உள்ள ஃப்ளஷியா இருக்கும். சரியா? இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஏன்னா ரொம்ப பார்த்து தொடணும். நெறைய தடவ குத்திட்டு. கிளாஸ்ல காமிக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தேன். நெறைய தடவ என் கைய குத்திட்டு. சின்ன சின்ன முள்ளு நெறைய இருக்கு. ஓகே. நல்லது தான். இதையும் ஒரு இது லேர்னிங் பண்ற மாரி இருக்குல்ல உங்களுக்கு? ஓகேவா? ரைட். அப்போ ஃப்ளாட்டா இருக்கும். ஒரு தட்டையா இருக்கும். பசுமையா இருக்கும். நீங்களே பார்த்தீங்க. புக்ல உள்ளது, நெட்ல உள்ளதெல்லாம் இல்ல. நம்ம நேரா கண்லயே பார்க்கணும். கிரீனா இருக்கு, ஃப்ளஷியா இருக்கு. இதெல்லாம் போட்டோசிந்தசிஸ் அந்த ஒளிச்சேர்க்கை பண்ணுது. வாட்டர ஸ்டோர் பண்ணுது. சரியா? ஏன்னா ட்ரை பிளேஸஸ்ல எல்லா டைம்லயும் தண்ணி வராது. கரெக்ட்டா? பாலைவனத்துல தண்ணி வருமா? வராது. அப்போ தண்ணி கிடைக்கிற தண்ணிய ரொம்ப ஆழமா உறிஞ்சுகிட்ட தண்ணிய ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ரைட்டா? இந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர் ரெட்யூஸ்ட் டூ த்ரான்ஸ் ஆர் ஸ்பைன்ஸ் டூ ப்ராடக்ட் த பிளான்ட் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஒரு லைன் உண்டு. அதாவது என்னன்னா, செடிய பாதுகாக்க தான் இந்த முட்களே இருக்கு. நீங்க அதுல பார்த்தீங்கன்னா, முட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா சரியா? த்ரான்ஸ் அப்படிம்பாங்க. ஆர் ஸ்பைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகெலும்புதாக அப்படியே குறைக்கப்படுகிறது. அந்த இலைகள் தான் அப்படி ஆகுது. அப்போ தண்டு தான் அந்த கிரீன் பார்க்குறீங்க. அதுல இருக்க முள்ளு தான் என்னது? இலையே. அந்த இலையே அப்படி மாறிட்டு. அப்போ இந்த முள்ள பார்த்தா இனிமே உங்களுக்கு என்ன தோணக்கூடாது? முள்ளு கிடையாது. அது இலை. சரியா? இது வந்து இலை. நம்ம புக்ல போட்டது மாரியே நம்ம படிக்கிறோம். இலையா இருக்கு. ஏன்னா, தண்ணி ஆவியாகி போயிறக்கூடாது. எப்பவுமே கிடைக்கிற தண்ணி சேர்த்து வச்சுக்கணும். அப்ப லீவ்ஸா இருந்ததுன்னா, இலைகளா இருந்ததுன்னா, ஆவியாகி போயிரும். ஸோ ஆவியாகி போகக்கூடாதனால இப்படி மாற்று உருக்கள் அடைந்திருக்கு. இது லீவ்ஸ்ல சொல்றோம். தண்டு இப்படி ஃப்ளாட்டா இருக்கிறது மாறிருக்கும். சரியா? இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டப்பா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ம். ஓகே. இப்ப நம்ம அடுத்த பார்ட் போலாமா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, சப்பேரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்க போறோம். 2வது சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். தமிழ்ல சப் ஏரியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? போனது தரைமேல் ஏரியல். சப் ஏரியல்னா தரையொட்டிய. தரையொட்டிய தண்டோடைய மாற்றுருக்கள். ஓகேவா? ரைட்டா? தரையொட்டிய தண்டோடைய மாற்றுருக்கள். அதாவது இதுல ஸ்டெம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்ஷியலா கிரவுண்டுக்கு மேலயும், பார்ஷியலா கிரவுண்டுக்கு கீழயும் வளரும். ஓகே. அபோவ் அண்ட் பார்ஷியலி பிலோ த கிரவுண்ட். இதுல முக்கியமா என்னன்னா, வெஜிடேட்டிவ் புரொபகேஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது உடல இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடேட்டிவ் புரொபகேஷன். உடல இனப்பெருக்கம். சரியா? ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, பாதி ஸ்டெம்ஸ் வந்து அ கிரவுண்டுக்கு மேலயும், பாதி ஸ்டெம் கிரவுண்டுக்கு கீழயும் வளர்றான். ஏன்னா, அது வந்து வெஜிடேட்டிவ் புரொபகேஷனுக்காண்டி, உடல் இனப்பெருக்கம் பண்றதுக்காண்டி. அதாவது உடல் இனப்பெருக்கம்னா என்னது? ஒரு பார்ட்டோடைய அதாவது ஓல்டு பிளான்ட் பழைய பிளான்ட் இருக்குல்ல, அந்த பழைய தாவரத்தினுடைய பார்ட்ல இருந்து புது பிளான்ட் வரும். சரியா? ஓகே. பழைய தாவரத்துலருந்து புது தாவரம் வர்றதுக்கு எப்படின்னா, தனியா வராது. அந்த அதோடைய பார்ட்லருந்தே, அதோடைய பகுதியிலருந்தே வரும். அதுதான் உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரன்னர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஓடுதண்டு. ஓடு தண்டு. ஓடு தண்டு. ஓகே. இது நீங்க ஸ்ட்ராபெர்ரி பிளான்ட்லாம் பார்க்கலாம். ஸ்ட்ராபெர்ரி பிளான்ட் பார்த்தீங்கன்னா, அ ஒரு லாங்கா, ஸ்லெண்டரா இருக்கக்கூடிய ஸ்டெம்மு. ஹரிசாண்டலா அதாவது கிரவுண்டுக்கு மேல ஹரிசாண்டலா அதனால பேரு ஓடுதண்டுன்னா, அந்த அந்த கிரவுண்டுக்கு மேல அப்படி போவும். ஹரிசாண்டலா போவும். சரியா? அதோடைய அந்த நோட்ல இருந்து அந்த நோடு நம்ம சொன்னோம்ல, கணுல இருந்து ரூட்ஸ் கிரியேட் ஆவும். நியூ பிளான்ட் கிரியேட் ஆவும். தட் இஸ் அ ரன்னர். ஸ்ட்ராபெர்ரி பிளான்ட்ல நீங்க பார்க்கலாம். ஓகே. ரைட். இது போக பார்த்தீங்கன்னா, ஸ்டோலன் அப்படிங்கிற ஒண்ணு உண்டு. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டோலன் தான் போட்டிருப்பாங்க புக்ல. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா, சக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தரை கீழ் தண்டு. சரியா? அதுக்கப்புறம் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டையான தண்டு. இதெல்லாம் இதுல சப்பேரியல் மாடிஃபிகேஷன்லாம் வரும். குட்டையான ஓடுதண்டு. ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே. இதெல்லாம் வந்து எதுல பார்க்குறோம்னா, சப் ஏரியல் மாடிஃபிகேஷன்ல நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரன்னர பத்தி சொன்னேன். இப்போ நம்ம ஸ்டோலன பத்தி பார்க்கலாம். ஸ்டோலன் இங்கிலீஷ்லயும் பார்த்தீங்கன்னா, அது ஸ்டோலன் தான் போட்டிருக்காங்க. அந்த வார்த்தைய அப்படியே போட்டிருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம அத அப்படியே படிச்சுக்கலாம். ஸ்டோலன் என்பது ஒரு தண்டோடைய மென்மையான இலை. சரியா? தண்டோடைய மென்மையான இலை அப்படின்னு போட்டுருவாங்க. இது தரையோட மேற்பரப்புக்கு மேல தான் கிடைமட்டமா வளரும். ஹாரிசான்டலா அப்படியே குரோ ஆகும். அப்புறம் மண்ண தொட்டு அதுக்கப்புறம் வளரும். அப்ப மண்ண தொடும்போது அது புதிய தாவரமா வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதாவது அந்த அந்த வேர் இப்படியே போது. தண்டோட அந்த மென்மையான இலை அப்படியே போது. தரையோட மேற்பரப்புக்கு மேல போது. கிடைமட்டமா வளருது. அப்படியே வளைந்து மண்ண தொட்டுருது. இதான் மண்ணுன்னு வச்சுக்கோங்க. மண்ண தொட்டுருது. மண்ண தொட்டு அந்த மண்ண தொடும்போது புதிய தாவரமா அப்படியே அங்கேருந்து அப்படியே போயிருது. சரியா? இதுதான் ஸ்டோலன். ஓகே. அடுத்து சக்கர அப்படிங்கிறத தரைகீழ் தண்டு. இது சிறிய நலிந்த ஒரு ரொம்ப தின்னா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலா இருக்கக்கூடிய பக்கவாட்டு கிளை. ஹரிசாண்டல் பிரான்ச். இது மேல் நோக்கி வளர்ந்து ஒரு புதிய தாவரத்த உருவாக்குது. கிரை சாத்திமம் சாந்திமம் அப்படின்னு அந்த ஒரு பிளான்ட் நேம குடுப்பாங்க. நீங்க எல்லா பிளான்ட்டுக்கும் ஒரு பேர வச்சுக்கோங்க. ஸ்டோலனுக்கு வைல்டு ஸ்ட்ராபெர்ரின்னு போட்டிருப்பாங்க. அண்ட் ரன்னருக்கு பார்த்தீங்கன்னா, வல்லாரை அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகே. அ வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு சக்கருக்கு பார்த்தீங்கன்னா, அ இது கிரை சாந்திமம் அப்படின்னு போட்டுரும். அது அது இங்கிலீஷ்ல அதுதான் வரும். கிரை அப்படின்னு போட்டிருப்பாங்க. CHROன்னு போட்டிருப்பாங்களா, அதான் கிரை சாந்திமம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஷார்ட்டா இருக்கக்கூடிய, வீக்கா இருக்கக்கூடிய லேட்டரல் பிரான்ச். அதுபோல அப்படியே மேல் நோக்கி அப்படியே வளருது. புதிய தாவரத்த உண்டாக்குது. அடுத்து லாஸ்ட் ஆஃப்செட். ஓகே. ஆஃப்செட் அப்படின்னா, குட்டையான ஓடுதண்டு. ஆஃப்செட் அப்படிங்கிறது ஷார்ட்டா இருக்கக்கூடிய, திக்கா இருக்கக்கூடிய பிரான்ச் தட் அரைசஸ் ஃப்ரம் த ஆக்சியல் பார்ட் ஆஃப் த லீஃப். இலையோடைய ஆக்சியல் பார்ட். இட் ஹஸ் திக் இன்டர்நோட்ஸ். இட் ப்ரொடியூஸ் எ டஃப்ட் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் ரூட்ஸ் பிலோ அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. தமிழ்ல அத நான் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது குட்டையான ஓடு தண்டுல தண்டு குட்டையா இருக்கும். பேர்லயே இருக்கு. தடிமனா இருக்கும். இலையோடைய கோணப்பகுதியிலருந்து அப்படியே ஒரு குட்டையான மற்றும் தடித்த கிளை வரும். இது தடித்த கணுவிடை பகுதியை கொண்டது. சரியா? ஆங்காங்க அப்படியே கொத்த கொத்தான இலைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெங்காய தாமரை போட்டிருப்பாங்க. வெங்காய தாமரை காமிக்கிறட்டா உங்களுக்கு? ஸ்க்ரீன்ல இப்ப காமிக்கிறேன். இதான் இப்ப நீங்க பார்க்குறீங்களா? இதான் குட்டையான ஓடுதண்டு. ஆஃப்செட்டா இருக்கு பாருங்க. தண்டு எப்படி இருக்கு? கொத்து கொத்தா எப்படி இருக்கு? இத நீ இந்த பிக்சர வச்சுக்கிட்டே அந்த லைன படிக்கணும். இது புரிஞ்சுதா? ஓகேப்பா ரைட். ஸோ, இப்ப இதுவரைக்கும் இன்னைக்கு போதும். அந்த சிமுலேஷன் நான் காமிக்கணும். சிமுலேஷன் காமிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல நம்ம மாடிஃபிகேஷன்லயே அந்த ஸ்டெம்ஸ்லயே மாடிஃபிகேஷன் இருக்கு. அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஓகே ரைட். இப்போ இத பார்க்கலாம். சிமுலேஷன்லயும் அது வரும். இருந்தாலும் அதிலேயே நான் சொல்லிக் குடுத்துர்றேன். ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன ஷேர் பண்ணிக்கிறேன். வந்துட்டா? ஓகே. மாடிஃபிகேஷன் ஸ்டெம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்டெம்ஸ் ஆர் மாடிஃபைட் டூ டூ சம் ஆஃப் த ஃபங்ஷன் இன்க்ளூடிங் ஸ்டோரேஜ், புரொடக்ஷன் நான் சொல்லிட்டேன். ஃபோட்டோசிந்தசிஸ், புரொபகேஷன், உடல் இனப்பெருக்கம் அதெல்லாம் சொன்னேன். சப்போர்ட் பண்றதுக்கு. மெயினா எப்படி சொல்லுவாங்கன்னா, அண்டர் கிரவுண்ட், சப் ஏரியல், ஏரியா. நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் மட்டும் இன்னும் பார்க்கல. சப் ஏரியலும், ஏரியலும் பார்த்தாச்சு. அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி தான். அதாவது ஃபுட்ட ஸ்டோர் பண்றதுக்கு. அதனால இந்த சிமுலேஷன் நம்ம அதையும் பார்த்துரலாம். ஏன்னா இது முடிஞ்சிரும். ஸ்டெம் மாடிஃபிகேஷன் முடிச்சிடலாம். ஸ்டோரேஜ் ஃபார் ஃபுட், ப்ரொபகேஷன், சப் ஏரியல் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். நான் சொன்னேனா, பாதி மேலயும், பாதி கீழ அதான் சப் ஏரியல். உடல் இனப்பெருக்கத்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னேன். அதுக்காண்டி. ஏரியா மாடிஃபிகேஷன் எதுக்கு? சப்போர்ட் பண்றதுக்கு, புரொடெக்ஷன் பண்றதுக்கு, ஃபோட்டோஸ் ஒளிச்சேர்க்கை இதுக்கெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? சப்போர்ட் பண்றதுக்கலாம். ஓகே. இப்ப ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் அப்படின்னா, அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்ல 3 டைப்பா அதாவது சாரி 4 டைப்பா பிரிப்பாங்க. ரைசோம், கார்ம்ஸ், டியூபர்ஸ், பல்ப்ஸ் ரைசோம் அப்படிங்கிறது இங்க போட்டிருப்பாங்க. மட்ட நிலத்தண்டுன்னு பேரு தமிழ்ல. கார்ம்ஸ் அப்படிங்கிறது கந்தம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? டியூபர்ஸ் அப்படிங்கிறது கிழங்கு. அடுத்து பல்ப்ஸ் அப்படிங்கிறது குமிழம். இதான் நேம் தமிழ்லயும் அதே வரும். இதுலயும் நோடு, ஆன்டினோடு இருக்கும். வித் லீவ்ஸ், பிரான்ச்சஸ் இருக்கும். ஸ்டெம்ஸ் க்ரோ ஹரிசான்டலி அண்டர் கிரவுண்ட். சரிங்களா? தரைக்கு கீழ கிடை
மட்டமா வளரும். மெயின் ஃபங்க்ஷன் as ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச். மெயினே ஃபங்க்ஷன் என்னது? ஸ்டார்ச்ச ஸ்டோர் பண்றது தான். ஓகே. 2வது எக்ஸாம்பிள் எலிஃபண்ட், ஜிஞ்சர், ஆனியன், பொட்டேட்டோஸ் இதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க. அந்த ஸ்டெம் தான் இதெல்லாம் மாடிஃபை ஆயிருக்கு. இந்த மாரிலாம். சரியா? தண்டு தான் அப்படி மாடிஃபை ஆயிருக்கு பாருங்க. ம். அந்த பிக்சர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு. ரைட்டா? எலிஃபண்ட் ஏர்ஸ் எப்படி இருக்கு? இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சில ஹாலிவுட் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள இந்த மாரி இந்த இத காமிப்பாங்க. அந்த செடிய காமிப்பாங்க. எலிஃபண்ட் ஏர்ஸ். பார்த்த உடனே அந்த படத்த பார்க்கும்போது, ஓகே இது எலிஃபண்ட் ஏர்ஸ்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா, அந்த யானையோட காது மாரி இருக்கும். ஜிஞ்சர், இஞ்சிலாம் நம்ம வீட்லயே நம்ம வளர்க்கலாம், பார்க்கலாம். பொட்டேட்டோஸ் பார்க்கலாம். அடுத்து ஆனியன் பார்க்கலாம். ரைட்டா? ரைட். இப்போ இதுல இன்டர்னோடு, ஸ்கேல், லீஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸ்கேல் லீஃப்னா ஷார்ட் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் நாட் போட்டோசிந்தெடிக் பட் ப்ரொடெக்ட்ஸ் பட்ஸ் அப்படின்னு வரும். அந்த மொட்டை பாதுகாக்கிறதுக்காண்டி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட்னா ஹெல்ப்ஸ் டு க்ரோ கன்டினியூஸ்லி அண்ட் ஃபார் ரூட் டெவலப்மெண்ட். சரிங்களா? அந்த அந்த ரூட் வந்து டெவலப் நல்லா நடக்கிறதுக்கும், கன்டினியூஸா வளர்றதுக்கும் இந்த பட் யூஸ் ஆகுது. நோட பத்தி உங்களுக்கே தெரியும். கணு. கணு வந்து எதுக்கு? அரைசஸ் ஃப்ரம் த பிரான்ச்சஸ். அதுல இருந்தா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, கிளைகள் உருவாகுது, இலைகள், லீவ்ஸ் உருவாகுது, அதர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உருவாகுது. ரைட்டா? ரைட். இப்ப இதெல்லாம் வந்து 3 அண்ணா போட்டிருப்பாங்க. நம்ம பல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குமிழம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுல பார்த்தீங்கன்னா, ஃப்ளஷி லீவ்ஸா இருக்கும். ஃப்ளஷி லீவ்ஸ். ஓகே. ஸ்டெம் எங்க இருக்குன்னு பாருங்க. அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ இல்ல. அதனால அது வேண்டாம். மத்தது மட்டும் பாருங்க. டியூபர் உருளைக்கிழங்க போட்டிருக்காங்க. உருளைக்கிழங்க பாருங்க. எ நியூ பொட்டாட்டோ எங்கேருந்து வருது? அ எ பிளான்ட் குரோவிங் ஃப்ரம் த பட் அப்படின்னு சொல்றேன். நியூ பொட்டாட்டோ பிளான்ட் வந்து எங்கேருந்து வருது? அந்த பட்லேருந்து வருது. மொட்டுலேருந்து வருது. சரியா? பட் எங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஓல்டு பொட்டாட்டோ டியூபர் கிழங்கு. அடுத்ததுனா பிளான்டட் இன் எ சாயில். அதையும் நீங்க பார்க்குறீங்க. அனதர் நியூ பிளான்ட் குரோயிங் ஃப்ரம் த செகண்ட் பட். செகண்ட் பட்லேருந்து இன்னொரு பிளான்ட் உருவாகுது. எவ்வளோ அருமையான ஒரு இயற்கை விஷயம் நடக்கு பாருங்க. காம் அப்படிங்கிறதுல கந்தம் அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து சேமஸ் ரைசோம் மட்டர்னல் தண்டு மாதிரியே இருக்குமா. அதோட இது பாருங்க. தண்டு எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சிலரி பட்டு, காம், மாடிஃபைட் ஸ்டெம்மு, ஓல்டு காம்ல இருந்து இது வருது. இதெல்லாம் இதுல நம்ம பார்க்கலாம். இது கிளியர் ஆயிட்டாப்பா? ஓகேப்பா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப நம்ம 1 டெஸ்ட்க்கு போலாம். ஓகே. நான் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றேன். யூனிட் 4 நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்க்ரீன்ல தெரியுதா? டெஸ்ட் நம்பர் 4, யூனிட் நம்பர் 4. டேட் போட்டுக்கோங்க. டைம நான் ஆன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். According to Dalton's atomic theory, what is the shape of an atom? அணு என்பது டால்டனின் அணுக் கொள்கையின்படி எந்த வடிவத்தில் உள்ளது? டால்டன் அட்டாமிக் தியரி நம்ம பார்த்திருக்கோம். ஆட்டத்தோடைய ஷேப் வடிவம் எந்த வடிவம் சொல்லியிருந்தாரு? கியூபிக்கலா? கனசதுரமா? உருளையா? சிலிண்டரிக்கலா? ஸ்பெரிக்கல்? கோளமா? இர்ரெகுலர்? ஒழுங்கற்றதா? டைம் ஓடிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஓகேப்பா. ரைட். இப்போ செகண்ட் கொஸ்டின் போலாம். இதான் செகண்ட் கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு. தாம்சன் மாடல்ல அது ஒரு மாடல் பார்த்தோம். நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் எம்பெடட் இன் த பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் த ஆட்டம் கால்டு. என்ன சொன்னாரு? புரோட்டானா, நியூட்ரானா, எலக்ட்ரானா, குவார்க்ஸா? தாம்சன் மாதிரியின்படி அணுவுடைய நேர் மின்னூட்ட பகுதியில பதிந்துள்ள எதிர் மின்னூட்ட துகள்கள் எவை? அது பேர் என்ன பேர்? புரோட்டான்களா, நியூட்ரான்களா, எலக்ட்ரான்களா, குவார்க்குகளா? ஓகேப்பா. ஓகே. டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போலாம். டைம் ஸ்டார்ட்.
வாட் டிட் ருதர்ஃபோர்ட் கோல்ட் ஃபைல் எக்ஸ்பெரிமெண்ட் ரிவீல் about the atom structure? அதாவது ரூதர்ஃபோர்ட தங்க தகடு சோதனை அப்படிங்கிற பார்த்தோம். அதுல அணுவோட அமைப்பை பத்தி அவர் என்ன சொன்னாரு? என்ன வெளிப்படுத்தியது? அணு வந்து ஒரு திட கோளமா? சாலிட் ஸ்பியரா? இல்ல ஆட்டம் ஸ்மாலான பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாரா? ஆட்டம் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் சொன்னாரா? எதிர் மின்னோட்டம் உடையதா? இல்ல ஆட்டம் ஹேஸ் நோ நியூக்ளியஸா? அதாவது அணுவுல கருவே இல்ல அப்படின்னு சொன்னாரா? எது? அணு வந்து எப்படி இருக்கும்? எதிர் மின்னோட்டமா? கரு இல்லையா? சிறிய நேர் மின்னூட்டமுள்ள உள்ள கரு இருக்கா? இல்ல அணு ஒரு திட கோளம் மட்டும் சொன்னாரா? என்ன சொன்னாரு? நல்லா அந்த கொஸ்டின நல்லா ரீட் பண்ணணும். ஓகே. டைம் இதுக்கு முடிஞ்சது. இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். 4வது கொஸ்டின். விச் சப் அட்டாமிக் பார்ட்டிகல் இஸ் லொகேட்டட் இன் த நியூக்ளியஸ் அண்ட் ஹேஸ் a பாசிட்டிவ் சார்ஜ்? அடிப்படை அணுத்துகளை பத்தி நம்ம படிச்சோம். அணுக்கருவில் அமைந்து நேர் மின்னோட்டம் கொண்டவை எது? எலக்ட்ரானா, புரோட்டானா, நியூட்ரானா, குவார்க்கா? ஆப்ஷனோட ஆன்சர் எழுதணும்னு வெறும் ஆன்சர் மட்டும் எழுத வச்சுறாங்க. எக்ஸாம்லயும் சேர்த்து சொல்றேன். ஓகேப்பா. ஓகே. இதுக்கும் டைம் முடிஞ்சுச்சு. 5வது கொஸ்டின் போலாம். ஒரு வேல்யூ யோசிக்கக்காண்டி ஒரு கொஸ்டின். வாட் இஸ் த அப்ராக்சிமேட் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான்? எலக்ட்ரானுடைய தோராயமான நிறை என்ன? 1.6726 10 பவர் -27 kg. இந்த 10 பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இதுல மைனஸ் எல்லாத்துலயும் நான் மைனஸ் போட்டிருக்கேன். -27, -31 அப்படி போட்டிருக்கேன். அதனால வந்து ஸ்க்ரீன்ல மேபி தெரியலாட்டா அது நல்லா பார்த்துக்கோங்க. நான் மைனஸ் தான் போட்டிருக்கேன். ஓகே. எல்லாத்துக்குமே மைனஸ் தான் போட்டிருக்கேன். ஓகேப்பா. ரைட். இதுக்கு டைம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது ரொம்ப ஈஸியான உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்றது எதோட நம்பர்? நம்பர் ஆஃப் விச் பார்ட்டிகல் இன் த நியூட்ரல் ஆட்டம்? ஒரு தனிமத்தோடைய அணு எண் நடுநிலை அணுவுல எந்த துகளோட எண்ணிக்கையை குறிக்கும்? நான் நடுநிலை அணுன்னு கொடுத்துருக்கேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. நியூட்ரல் ஆட்டம். ஏன்னா ஆட்டம் சொல்லும் போது சில டைம்ல அயனியா மாறும். சரியா? அப்போ அந்த ஒரு நம்பர் மாறும். பட் ஒரு நம்பருக்கு எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். அது இல்லாம நடுநிலை அணுனா அந்த 2 பேருமே கான்ஸ்டன்டா இருப்பாங்க. ஓகேவா? அதனால தான் கேட்டேன். அணு எண்ண எத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே கொஸ்டின்ல 2 ஆன்சரும் சேமா இருக்க மாரி இருக்கும். நல்லா அத படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் நான் சொல்லலாமா? அத போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அதனால நடுநிலை எண்ணுன்னு குடுத்தேன். உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமா அணுன்னு குடுத்தா, அதுக்கு ஒரு ஆன்சர் நம்ம சொல்லிக்கலாம். நடுநிலை அணுன்னா என்ன? நியூட்ரல் ஆட்டம். எப்ப நியூட்ரல்ன்னு சொல்லுவீங்க? ஓகே. டைம் இருக்கு முடிஞ்சுச்சு. 7வது கொஸ்டின் போலாம்.
அடுத்து அதே மாரி தான் மாஸ் நம்பர் பத்தி கேட்டிருக்கேன். நிறையெண். ஹவ் மச் இஸ் த மாஸ் நம்பர் ஆஃப் அன் ஆட்டம் கால்குலேட்? ஒரு அணுவோட நிறையெண் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? எலக்ட்ரானோட நிறைய வச்சா? புரோட்டான்களோட நிறைய வச்சா? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரானா? புரோட்டான் பிளஸ் நியூட்ரானா? எலக்ட்ரான் பிளஸ் நியூட்ரானா? எலக்ட்ரான்கள் மற்றும் நியூட்ரான்களா? புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களா? யோசிச்சு பாருங்க. ஓகே. இதுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 8வது கொஸ்டின். ரொம்ப ரொம்ப அடுத்து ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் கூட. ஆக்ஸிஜன். டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்ஸிஜன் அப்படின்னா மேல 16 கீழ 8 போடுவீங்க. ஹவ் மெனி புரோட்டான்ஸ், எலக்ட்ரான், நியூட்ரான் ஆர் பிரசன்ட்? ஆக்ஸிஜன்ல எத்தனை புரோட்டான்கள், எத்தனை எலக்ட்ரான்கள், எத்தனை நியூட்ரான்கள்? இந்த ஃபார்முலா வச்சே நீங்க ஈஸியா போட்டுறலாம். டைம் ஓடிட்டு இருக்கு. 15 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேப்பா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். 9வது கொஸ்டின். ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட் வித் த சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர் என்ன சொல்லுவாங்க? ஒரே அணு எண் தான். ஆனா வேறுபட்ட நிறையெண் கொண்ட அந்த தனிமத்தோடைய அணுக்களை எவ்வாறு நம்ம சொல்லுவோம்? ஒரு தனிமம் அணுக்கள் இருக்கு. அப்போ அது எப்படி சொல்லுவோம்? ஆனா அணு எண் எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கு. ஆனா நிறையெண் வேற வேற இருக்கு. ஐசோபாரா, அயனிகளா, ஐசோடோப்பா, நியூக்ளியான்களா? ஐசோபார்ஸ், ஐசோடோப்ஸ், அயான்ஸ், நியூக்ளியான்ஸ். ஓகே. டைம் முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம லாஸ்ட் கொஸ்டின் போலாம். இதான் லாஸ்ட் கொஸ்டின். விச் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் ஹேஸ் எ நெக்லிஜிபிள் மாஸ் கம்பேர்ட் டூ புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்? அதாவது புரோட்டான் மற்றும் நியூட்ரான்கள் ஒப்பிடும்போது புறக்கணிக்கத்தக்க நிறை கொண்ட அடிப்படை அணுத்துகள் எது? புரோட்டானாவா? இல்ல நியூட்ரானா? இல்ல எலக்ட்ரானா? குவார்க்கா? எது? எந்த சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் மாஸ் இருக்கு புரோட்டான் அண்ட் நியூட்ரான் கூட கம்பேர் பண்ணும்போது? மேபி புரோட்டானா இருக்கலாம், நியூட்ரானும் இருக்கலாம், எலக்ட்ரானும் இருக்கலாம். அதனால சரியா? யோசிச்சு பாருங்க. எது? 25 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் 25. சரியா? யோசிங்க. ஸோ, எதுவும் டவுட் இருந்தா நீங்க எப்பவுமே கேட்கலாம். ஸோ, நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் பார்த்தோம். ஏரியல் மாடிஃபிகேஷன், சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், அப்புறம் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல அந்த தரைய ஒட்டி எப்படி இருந்தது, ஸ்டோன் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, ஓடுதண்டு அப்படிங்கிறது எப்படி இருந்தது, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ரைட்டா? அப்புறம் இந்த 1 வேர்ட் 10 ஒன் வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகேப்பா. ஸோ, வேற எதுவும் டவுட் இருக்கா? ஒன் வேர்ட்ல எதுவும் திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா? எதுவும் இல்லைங்களா? சரிப்பா. தேங்க்ஸ். வாழ்க பாரதம்! வெல்க தமிழகம்! நன்றி, வணக்கம்.